வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிகவும் பழமையான பல்லவர் காலத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமியான் மலைமேல் உள்ள குடைவரை கோயில். இந்த ஊரை சுற்றிலும் சிறு கிராமங்கள் அதிகம் உள்ளது. விவசாய மக்கள் அதிகம் உள்ள பகுதியும் கூட. மழைக்காலம் என்பதனால் சாலை ஓரம் பசுமையான விவசாய நிலங்களை பார்க்க முடிந்தது. மிகவும் பழமையான இந்த கோயில் மலையின் மேலுள்ள கோவிலுக்கு பின்புறமாகவும் ஏறி செல்லலாம். கோவிலை சுற்றி வந்து முன்பகுதி வழியாகவும் செல்லலாம். மலையை சுற்றி பாதுகாப்புக்காக வேலியும் போடப்பட்டுள்ளது. மிகவும் நீளமான மதில் சுவர்களுடன் காணப்பட்ட இந்த கோவிலின் முன்பகுதி, அதிலிருந்து சிறிது தூரம்தான் மலைக்கு ஏறும் வழி உள்ளது. முன்பக்கமாக ஏறுவதை விட பின்பக்கமாக ஏறுவது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என்று அந்த ஊர்க்கார பெண்ணிடம் கேட்ட தகவல். அதன்படி பின்னாடி உள்ள மலை வழியாக செல்லலாம் என்று பின்பக்கமாக சென்றோம். பின்பகுதி வழியாக மலைக்கு ஏறி செல்லலாம் என்று பின்வழியாக சென்ற பொழுது அங்கு ஒரு சதுர வடிவ கிணற்றை பார்த்தோம். அந்த கிணற்றில் தண்ணீர் ஊற்று தண்ணீர் போல் பால் போன்று வெண்மை நிறமாக தெரிந்தது. ஒரு வாளியில் இறைத்து பார்த்தால் தூய வெண்மையாக இருந்தது. குடிக்க மிகவும் சுவையாகவும் இருந்தது. குடுமியான் மலை புதுக்கோட்டை மாவட்டம் மிகவும் வறட்சியான, தண்ணீருக்கு பஞ்சம், தண்ணீருக்கு கஷ்டம் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பாறைகளுக்கு நடுவில் உள்ள இவ்வளவு சுவையான தண்ணீரை அந்த ஊர் மக்கள் குடிதண்ணீர் மற்றும் சமைக்க எடுத்து செல்லுகிறார்கள். இவ்வாறு வற்றாத தண்ணீர் உள்ள கிணற்றையும் பார்க்க மிகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. மலை மேல் ஏற படிக்கட்டுகள் இல்லை. சறுக்கலான இந்த பாறை வழியாகத்தான் ஏறி செல்லலாம். சிறிது தூரம் ஏறியதும் மலையின் மேலிருந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. சிறிது தூரம் படிகள் இல்லை. ஆனால் சிறிது தூரம் மலை மேல் ஏறி சென்ற பின்பக்கமாக ஏறினாலும் முன்பக்கமாக ஏறினாலும் மலையின் நடுப்பகுதிக்கு சென்றதும் சிறிது சமமான இடங்களையும் பார்க்க முடிந்தது. அங்கு பெரிய பெரிய பாறைகளும் இருந்தது. மேலிருந்து சுற்றி உள்ள ஊர்களையும் விவசாய நிலங்களையும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. இந்த ஊரை சுற்றி விளைநிலம், விவசாயம், ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் விவசாய மக்களும் அதிகம் இருப்பதால் இங்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரியும் ஆராய்ச்சி நிலையமும் அமைந்துள்ளது. அண்ணா பண்ணை குடுமியான் மலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பெரும்பாலும் மலையின் மேல் உள்ள கோயில்களுக்கு செல்லும் பொழுது மக்கள் கற்களை வைத்து வீடு கட்டி வைத்தால் நாம் கற்பனை வீட்டை கட்ட முடியும் என்று மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் சின்ன சின்ன கற்களை வைத்து வீடு கட்டி வேண்டிக் கொண்டு செல்லும் பக்தர்களும் இங்கு வந்து செல்கிறார்கள். மலையின் மேல் மின் விளக்கு போடப்பட்டிருந்தது. மலையின் மேலே சின்ன சின்ன செடி மரங்களையும் பார்க்க முடிந்தது. ஒரு பெரிய கல் கொஞ்சம் மட்டும் பாறையில் ஒட்டி கொண்டு இருப்பது போல் இருந்தது. செருப்பு இல்லாமல் மலை மேல் ஏறி செல்வது நல்லது. கீழே உள்ள பாறையில் கால் வைக்கும் பொழுது வழுக்கலாக இருந்தது. இந்த சமமான வழியில் நடந்து சென்றதும் ஒரே பாறையில் செதுக்கிய விநாயகர் சிலை. இந்த சிலை அருகில்தான் மலையின் முன்பக்கமாக ஏறி வந்தாலும் பின்பக்கமாக ஏறி வந்தாலும் இதுக்கு அப்புறம் மலை மேலே ஏறி செல்றதுக்கு ஒரே பாதை தான் உள்ளது. அதில் மிகவும் சிறிய சிறிய படிக்கட்டுகள் தான் உள்ளது. மிகவும் கவனமாக ஏறி செல்ல வேண்டும். மலைக்கு மேலே ஏறி வந்ததும் மிகவும் பழமையான கோயில்கள் இருந்தது. மலை மேல் உள்ள தெய்வங்கள் இடும்பன், கடம்பன், கந்தன், விநாயகர் கோவில்களும் இருப்பதாக சொன்னார்கள். இந்த கோவில்களில் சோமவாரம், திங்கட்கிழமை மற்றும் விசேஷ நாட்களிலும் இந்த கோவிலுக்கு வேண்டுதலை நிறைவேற்ற வருபவர்கள், சாமி தரிசனம் செய்ய வருபவர்கள் வந்தால்
இந்த கோயில்கள் திறந்திருக்கும் என்ற தகவலையும் தெரிந்து கொண்டோம். மலைமேல் உள்ள முருகன் கோவில்களில் இடும்பன், கடம்பன் கோவில்கள் உள்ளது. பழனி மலையில் இடும்பன் கோவில் முன்னாடி உள்ளது. முருகனை தரிசிக்க முன்பு இடும்பனை தரிசிக்க வேண்டும். இடும்பன் தமிழ் கந்த புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. முருகனின் பக்தரான இவர் காவடி எடுக்கும் சடங்குகளுடன் தொடர்புடையவர். அகத்திய முனிவர் பழனி மலைக்கு வந்தபொழுது இடும்பன் தன் சிவ பூஜைக்காக வைத்திருந்த 2 மலைகளையும் அகத்தியருக்கு வழங்கியதால் பழனி மலைக்கு இடும்பன் மலை என்ற பெயர் வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. முருகனின் பக்தர்களுக்கு இடும்பன் காவடி எடுக்கும் வழிபாட்டை செய்ய உதவினான். இன்றும் இடும்பன் பல முருகன் கோவில்களில் ஒரு காவல் தெய்வமாகவும் காவடி எடுக்கும் பக்தர்களால் முக்கியமாக வழிபடப்படும் தெய்வமாகவும் இருக்கிறார். கடம்பன் முருகக் கடவுளை குறிக்கும் பெயர்களில் ஒன்றாக இக்காலத்தில் கூறப்படுகிறது. கடம்பர்கள் என்பவர்கள் சங்க காலத்தில் கடம்ப மரத்தை காவல் மரமாக கொண்டவர்கள் என்றும் கூறப்படுகிறது. கடம்பா, கந்தா, முருகா என்ற பாடலும் முருகனை பற்றி பாடுவது வழக்கம். கடம்பு என்பது ஒரு மரத்தில் பூக்கும் பூ. இந்த பூவின் மாலையை விரும்பி அணிபவர் முருகன். ஆதலால் கடம்ப மரத்து பூவை தான் கடம்பன் என்று கூறுவதாகவும் சொல்லப்படுகிறது. கடம்ப மாலையை முருகன் ஏன் விரும்புகிறார் என்றால் அந்த மரத்தின் பூ ஒரு தனி சிறப்பு உடையது. எல்லா மரத்திலும் பூக்கக்கூடிய பூக்கள் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. சில மொட்டுக்கள் கால்வாசி மலர்ந்திருக்கும், பாதி மலர்ந்திருக்கும், முழுவதும் மலர்ந்திருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் முற்றும் மலர்ந்த மலர்கள் இல்லை. ஆனால் கடம்ப மரப்பூக்கள் ஒரே நேரத்தில் எல்லா பூக்களும் முற்றும் மலர்ந்திருக்கும். ஆதலால் அந்த பூக்களை மாலையாக தொடுத்து மாலையை அணிந்து கொள்ளுவது முருகனுக்கு பிடிக்குமாம். முருகன் தன்னை தேடி வரும் அடியார்களையும் பக்தர்களையும் ஒரே மாதிரிதான் அருள்பாலிக்கிறார். முருகனின் அருளுக்கு அடையாளமான மாலை இதுதான் கடம்ப மரத்தின் பூவிற்கு உள்ள சிறப்பு. இதனால்தான் இந்த கடம்பு பூ மரத்தின் பெயர்தான் கடம்பன் என்று கூறப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. பழனி மலையில் பூக்கக்கூடிய இந்த கடம்ப மலர் அருமையான நறுமணம் கொண்டது. பழனி மலையில் பூத்து குலுங்கும் பொழுது முருகனுக்கு மாலை தொடுத்து போடுவது இன்றளவும் வழக்கமாம். அருமையான சிற்பங்களையும் கலைகளையும் கொண்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் விஞ்ஞானம் வளராத காலத்தில் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஆன்மீகத்தை மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் நம் முன்னோர்கள் தந்து சென்றிருக்கிறார்கள். இது மாதிரியான பழமையான ஆலயம் சென்று வழிபடுவதும் மலைமேல் ஏறி சென்று தரிசனம் செய்வதும் உடலுக்கும் வலிமையையும் மனதிற்கு ஆறுதல், ஆத்ம திருப்தி தருவதோடு நாம் இந்த மாதிரியான கோவில்களுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்றால் அவர்கள் மனம் எப்படி அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்ய முடிந்தது என்று எண்ணம் வியக்கவும் யோசிக்கவும் வைக்கும், மனதை சிந்திக்கவும் வைக்கும். இந்த பழமையான கோவிலுக்கு ஒரு முறை சென்று வருவது நலம். நன்றி, வணக்கம்.